அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் ஃபார் ரிசர்ச், அதாவது ரிசர்ச் பிஹெச்டி படிக்கிறீங்க இல்லை எம்ஃபில் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ தான் நீங்கள் ஜஸ்ட் என்டர் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு, ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். இப்போ தான் நீங்கள் வந்து முத ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் ப்ரப்போசல் வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ரிசர்ச் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரிசர்ச் ப்ராப்ளம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான், கண்டுபிடிச்சாதான் உங்களால் அதுக்கப்புறமேட்டு அது மேற்கொண்டு உங்களுக்கு தொடர்ச்சியான செயல்பாடுகளை, ரிசர்ச் சம்மந்தமான செயல்பாடுகளை உங்களால் செய்ய முடியும். அப்போ பிகினராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து படிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்டிகல்ஸை நம்ம எப்படி படிக்கலாம், அந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வந்து ரிசர்ச் கேப்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி வந்து ஒரு டாபிக் எடுத்து அதை ஏற்கனவே வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கான ரிசல்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுக்காம அவங்க வந்து எந்த ஏரியா ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்களோ அதை தவிர்த்து அவங்களே வந்து ஆர்டிகல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்னும் எந்தெந்த ஏரியாலாம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு டைரக்ஷன், ஃபியூச்சர் டைரக்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபியூச்சர் டைரக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜியை வச்சு ஜஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் டைரெக்டாக ஆன்சர் வந்துடும், அதை எடுத்து போய் தருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸ் எங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்கக்கூடியது, இல்லை ஆல்ரெடி ஒயிட் பேப்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒயிட் பேப்பர்ஸ் அப்படின்ற கான்செப்டில் ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேட் சோர்ஸ்லேருந்து சொன்னதாக தான் நம்ம வந்து இருக்கணும். அப்போது நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் எடுக்கும்போது ஆல்ரெடி அவங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்துல ஃப்யூச்சரில் இந்த ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும். அப்போது அதை அதை பேஸ் பண்ணி அப்போ அந்த ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் காமிச்சு அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணி அப்போ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலான ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான மெத்தடு. நீங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கொஸ்டின் கேட்டு நீங்கள் அதை டெக்ஸ்ட்டாக நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து தேர் இஸ் நோ ஆத்தென்டிகேஷன், அதில் ஆத்தென்டிகேஷன் எதுவுமே இருக்காது. அது வந்து இன்வேலிட் ஆகிடும். அது வந்து என்ன ஆகும்னா ஜஸ்ட் வேறு இருக்கக்கூடிய சோர்ஸ்லேருந்து ஒரு காம்பினேஷனில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் பிகினராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். அப்போ ஆர்டிகல்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இதான் கேப்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டிகல்ஸ்லேருந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஃபியூச்சர் ரிசர்ச்சில் வந்து ஹைலைட் பண்ணி நீங்கள் அப்போ இந்த கேப்பெல்லாம் இருக்குது, அப்போ இந்த ஏரியா வந்து ஸ்டடி பண்ணதில் இன்னும் அந்த ஏரியாவில் வந்து கேப் இருக்குது. இப்போ மார்க்கெட்டிங் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிறீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்னும் எந்த ஏரியா வந்து கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ ரிசர்ச் ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ எங்கே சொல்லியிருக்கிறாங்க ப்ராப்ளம் வந்து இந்த கேப் இருக்குதுன்றதை கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அது சோர்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுக்கறதுக்கான ரெடியாக தயார் நிலையில் நீங்கள் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இந்த ரிசர்ச் கேப் வந்து எடுப்போம் அப்படின்னா ஆஸ் ஏ அகாடமிஷியனை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக் ரிலேட்டடாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மேஜர் சோர்ஸ் வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் ஆர்டிகல்ஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடாக வந்திருக்கும். அப்போ ஆர்டிகல்ஸை நம்ம எப்படி வந்து ஆர்டிகல்ஸை எடுக்கலாம், எந்த வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும், ஆர்டிகல் ஜேர்னல்ஸு, அதில் நிறைய டைப் இருக்கும். அப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நம்ம படித்து அதுலேருந்து நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ரிசர்ச் ப்ராப்ளம், நம்மளுக்கு தேவையான ரிசர்ச் ப்ராப்ளம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக வந்து இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து கூகுளில் வந்து அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான ஒரு டைரக்ஷன் வந்து கொடுக்காது. அது ரொம்ப என்ன ஆகும் அப்படின்னா வேறு விதமாக பெருசாக வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கும் அந்த சோர்ஸு. அதை எடுத்து நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட் ஆகிடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஸ்காலர்ஸுக்குன்னு சொல்லிட்டு கூகுள் ஸ்காலர்னு சொல்லிட்டு ஒரு தீம் இருக்குது, வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த கூகுள் ஸ்காலர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ அப்படியே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கூகுள்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா குரோமில் போயிட்டு கூகுள் ஸ்காலர்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ கூகுள் ஸ்காலர் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆர்டிகல்ஸை நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆர்டிகல்ஸை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கீவேர்ட்ஸாக கொடுக்கணும். அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கிறீங்கன்னா 4, 5 அந்த வார்த்தை வந்து 5 லைன் 6 லைன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வராது. இப்போ நீங்கள் தீம் வந்து எந்த ஏரியா நீங்கள் பண்ண போகிறீங்க, மார்க்கெட்டிங்கா, ஃபினான்ஸா, இல்லை அதர் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க எல்லாமே. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜேர்னல் மார்க்கெட்டிங் கொடுத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஜேர்னல் வந்து வரும். இண்டிவிஜுவல் ஜேர்னல்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்தது எஸ்எல்ஆர்னு ஒன்று இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இண்டிவிஜுவல் ஆர்டிக்கலுக்கும் எஸ்எல்ஆருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல்ஆர்ன்றது வந்து ஒரு 30, 40 ஆர்டிக்கலை மொத்தமாக சேர்த்து அந்த ஆர்டிகல்ஸில் ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை மொத்தமாக சேர்த்து அதில் வந்து நம்மளுக்கு ரிசர்ச் கேப் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, போயிட்டு ஒரு 30, 40 ஆர்டிக்கல் வந்து மொத்தமாக படிக்க தேவையில்ல. அதுக்கு பதிலா ஒரே ஒரு எஸ்எல்ஆர் ஆர்டிக்கலை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, எஸ்எல்ஆர் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்எல்ஆர் பேப்பரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 15 இல்லை 20 ஆர்டிகல்ஸ் வந்து ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துலேருந்து ஹைலைட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி அதுமாரி அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த எஸ்எல்ஆர் ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்டுவல் கேப், அதாவது எந்த ஏரியா இன்னும் விடுபட்டு இருக்குது, கண்ட்ரி வைஸ் எந்த நாட்டில் வந்து இன்னும் ஸ்டடி பண்ணாமல் இருக்கிறாங்க, ஏற்கனவே ஸ்டடி பண்ணதில் என்ன தீம் இன்னும் ஸ்டடி பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கேப், அதாவது தியரி சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய தியரிஸை வந்து இப்போ எடுக்கலாமா, இல்லை புதுசாக ஏதாவது அண்டர் ரெப்ரசன்டட் தியரிஸ்னு வந்து இருக்கா, அதாவது குறைவாக பரிந்துரைக்கப்பட்ட தியரிஸ் புதுசாக ஏதாவது இருக்கா, அதை நம்ம ஸ்டடீஸில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது எல்லாமே வந்து மொத்தமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே ஒவ்வொரு தனித்தனியாக ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக ஒரே எஸ்எல்ஆர் ஆர்டிகல்ஸ், அதாவது சிஸ்டமேட்டிக் லிட்ரேச்சர் ரிவ்யூ, அந்த ஆர்டிகல்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேயே நிறைய வந்து ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, எந்த தீம் எடுக்கிறீங்களோ அந்த தீமுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எல்ஆர் பேப்பர் எடுத்து ஒரு 1 வீக் நல்லா இது பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற சோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, குறிப்பிட்ட காலத்தில் குறுகிய காலத்திலே வந்து ஒரு அதாவது நம்பகத்தன்மையான ஒரு ரிசர்ச் ப்ராப்ளமை நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங்கில் வந்து எஸ்எல்ஆர். ஸோ இந்த மாதிரி நான் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். மார்க்கெட்டிங் வந்து ஒரு தீம் டபுள் கொட்டேஷனில் இருக்குது, எஸ்எல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனில் வந்து அந்த வேர்டு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2026, 25 சொல்லிட்டு நம்ம வந்து அதேமாதிரி ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது பழைய ஆர்டிக்கல்லாம் படிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் 2026னா இப்போ இருக்கக்கூடிய அவைலபிள் ஆர்டிகல்ஸ் எடுத்து நீங்கள் படித்து அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் டைரக்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் அந்த கேப் வந்து அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அந்த ரிசர்ச் ப்ராப்ளம் தான் வேலிட் ஆகும். இதே நீங்கள் வந்து பழசு எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2020 அதுக்கு கீழே அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2025க்கு முன்னாடி 2026க்கு முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் ஆல்ரெடி யாருன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு அந்த ரிசர்ச் வந்து அது சம்மந்தமாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, ரிசர்ச் அதை முடிச்சுட்டும் இருப்பாங்க. அப்போ அது வந்து ஆல்ரெடி முடித்த ரிசர்ச்சை நம்ம பண்ணுறது வந்து அது வேஸ்ட்டு. அது அதனால அது என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த மாதிரி பண்ணாமல் புதுசாக இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ஸ் 2025ல் இருக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் எடுக்கிறேன். ஏன் 26 எடுக்கலைன்னா, ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸில் இருக்காது. ஓப்பன் சோர்ஸ்னால் ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம், காசு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணிட்டோம்னா 2026ல் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இந்த ஃபஸ்ட்டு லிட்ரேச்சர், அதாவது சிஸ்டமேட்டிக் லிட்ரேச்சர் ரிவ்யூ எக்ஸ்ப்ளோரிங் தியரிஸ் மெத்தட் கான்டெக்ட் மெஷரிங் இன் பிராண்ட் ஈக்விட்டி ஸ்டடீஸ், இந்த என்ன தீம் எடுத்திருக்கிறேன், பிராண்ட் ஈக்விட்டின்னு சொல்லிட்டு ஒரு தீமுக்கான எஸ்எல்ஆர். அதுக்காக ஒரு எஸ்எல்ஆர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு தீமுக்கும் ஒவ்வொரு எஸ்எல்ஆர் வந்து இருக்கும். நீங்கள் எந்த தீம் எடுக்கிறீங்களோ அதோட எஸ்எல்ஆர் படிச்சிங்க அப்படின்னா அது சம்மந்தமாக வந்து இருக்கக்கூடிய 30, 20, 15 ஆர்டிகல்ஸோடைய மொத்த காம்பினேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னா ஒரு 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரேஞ்சிலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ 2025ல் எஸ்எல்ஆர் கொடுத்துருக்குறாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2020லேருந்து ஒரு 5 வருஷத்துக்கான அனாலிசிஸ் வந்து இந்த பிராண்ட் ஈக்விட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த பிராண்ட் ஈக்விட்டியோட அந்த தீமோட நேச்சர் வந்து எப்படி வந்து உங்களுக்கு எவால்வ் ஆகிட்டு வந்துருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த தீம் வந்து பிடிக்குதோ, ஏதாவது இன்னோவேட்டிவாக இப்போ எமர்ஜிங் சுச்சுவேஷன்ஸில் வந்து இருக்குதோ அந்த தீம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இதில் 2 மெத்தட் இருக்கும். நம்ம ஆர்டிகல்ஸை படிக்கும்போது ஒன்று டெப்த்தாக படித்து என்டையராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு ஃபார்முலான மெத்தடு. இன்கேஸ் நமக்கு வந்து டைம் இல்லை,
ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து ஒரு மெயின் எசன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க மெயினா ஆர்டிகல்ஸ்ல படிக்க வேண்டியது அப்ஸ்ட்ராக்ட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க ஃபர்ஸ்ட்ல. அந்த அப்ஸ்ட்ராக்ட்ட ஃபர்ஸ்ட்டு நம்ம படிச்சுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ்க்கு கீழ வந்து ஃப்யூச்சர் டைரக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன்னு இருக்கும். அந்த ஃப்யூச்சர் டைரக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஓவரால் ஐடியா வந்து தருவாங்க. அப்ப அத அத மட்டுமே பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஒரு பேப்பர்ல வந்து என்ன ரிசர்ச் ப்ராப்ளம் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாரி தீம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு எஸ்எல்ஆர் பேப்பர் எடுக்கிறீங்க. இது வந்து நான் பிராண்ட் ஈக்விட்டி தீம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இது மட்டுமே வந்து வராது. நீங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஆர்டிகல்ஸ்ல பாருங்க 5940 ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்குது. உங்களுக்கு நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு எந்த தீம் வந்து புடிச்சிருக்குதோ, இல்ல இது நீங்க உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தீம் புடிச்சிருக்குது அப்படின்னா, அந்த டீம் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து நீங்க பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சம்மந்தமா உங்களுக்கு என்ன தீம் பிடிக்குதோ, அது சம்மந்தமா நீங்க தேடிட்டு, அதுல அப்ப ரிசர்ச் கேப் குடுத்துருக்கணும். அப்ப அந்த ஆர்டிகல்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் கேப் ஃபியூச்சர் டைரக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கணும். இன்னும் இதெல்லாம் கேப் இருக்குது. நீங்க வந்து இதோட படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கேப்ப தான் நம்ம எடுத்து பண்ணணும். அது தெரியாம நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்டின்னா, நமக்கு தீம் புடிச்சிருக்குது. அதனால ஃபேண்டஸியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு எடுத்துட்டு, நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம மெயின் தீம் அப்டியே போயிடக்கூடாது. அந்த பேப்பருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியூச்சர் டைரக்ஷன்ல ஃபியூச்சர் கேப் வந்து குடுத்துருப்பாங்க. அதுதான் படிக்கணும். ஸோ, அப்போ இப்போ இந்த லிட்டரேச்சர் நான் எடுத்து, இதுல வந்து நாங்க ஷார்ட்கட் மெத்தட்ல நீங்க எப்டி படிக்கலாம்? இன்கேஸ் டெப்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்டி படிக்கலாம்? அப்டின்றதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரியணும் அப்படின்னும்போது, நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அந்த சோர்ஸ்க்குள்ள போகும். சோர்ஸ்ல வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்குன்னா, உங்களுக்கு அது ஹைலைட் ஆகும். இந்த மாரி பிடிஎஃப் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க உங்களுக்கு தேவையான ஆர்டிகல்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டிகல்ஸ் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நான் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த எஸ்எல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல்ஆர் எல்லாமே ஒவ்வொரு தீமுக்கான எஸ்எல்ஆரா தான் இருக்கும். இந்த எஸ்எல்ஆர் வந்து சிஸ்டமேட்டிக் லிட்டரேச்சர் ரிவ்யூ அப்படின்றது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு 15, 20 லிட்ரேச்சர் எடுத்து அதோடு அந்த லிட்ரேச்சரில் ஒவ்வொரு லிட்ரேச்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்படி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கேப், அதாவது ஏற்கனவே தியரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு தியரி வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ எப்படி ஐசக் நியூட்டன் தியரிஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்டன் லாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தியரிஸ் வந்து இப்போ கம்பெனிஸ் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் அது வந்து ஆக்ட் கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி நிறைய தியரிஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த தியரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தியரிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே பழைய தியரிஸ் யூஸ் பண்ணதும் திருப்பி யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதை அப்படியே மொத்தமாக வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்போ ஏற்கனவே யூஸ் பண்ண தியரிஸில் ஹைலி ரெக்கமெண்டட் தியரிஸ்னு இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அண்டர் எக்ஸ்ப்ளோர்டு தியரிஸ்னு இருக்கும். அதாவது புதுசாக இப்போ எப்படி ஏஐ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு அப்படின்னா புதுசாக அப்போ இது சம்மந்தமாக நிறைய தியரிஸ் வந்து வந்திருக்கும். அந்த தியரிஸும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மெத்தட்ஸ் அப்படின்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படி சொல்லிட்டுலாம் இருக்கும். அது நீங்கள் டெப்த்தாக இதுக்கு அடுப்புமேட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி டேட்டாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், குவான்டிடேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா, குவாலிட்டேட்டிவ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்மேட்டில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னா எந்த ஏரியா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்டார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்டைல் எடுத்துக்கிறீங்களா, ஃபேஷன் எடுத்துக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துக்கிறீங்களா, இல்லை ஃபுட்டு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து இருக்கக்கூடியது. இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேப் வந்து இந்த மாதிரி மொத்தமாக தருவாங்க. நெக்ஸ்ட் தீம் வந்து இந்த தீம் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கிறோம் எஸ்எல்ஆரில் வந்து பிராண்ட் ஈக்விட்டி ஸ்டடீஸ், அதாவது பிராண்ட் ஈக்விட்டி ஒரு நிறுவனம் வந்து அதனுடைய நிறுவனத்தினுடைய பொருட்களை விற்பனை செய்யும்போது அந்த மக்கள் மத்தியில் அந்த நிறுவனத்தின் மீதான அந்த நிறுவனத்தின் பிராண்ட் மீதான ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா நேர்மை, அதாவது அந்த பிராண்டை பார்த்த உடனே அந்த வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம டாட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ டாட்டா பிராண்டை வந்து பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த சிம்பிளை பார்த்த உடனே அதை வாங்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நம்புறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் இந்த மாதிரி பிராண்ட் ஈக்விட்டி, பிராண்ட்ல நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம தீம் எடுத்திருக்கிறது என்னது பிராண்ட் ஈக்விட்டி. இப்போ பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு தீம் எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். இந்த ஆர்டிகல்ஸை வந்து நான் எப்படி நீங்கள் ரீட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அப்புறமேட்டு டீட்டெயில்டாக எப்படி ரீட் பண்ணி அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது எய்தர் வந்து எஸ்எல்ஆராக இருந்தாலும், இல்லை நார்மல் ஆர்டிக்கலாக இருந்தாலும், எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா அப்ஸ்ட்ராக்டில் தான் வந்து டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எஸ்எல்ஆர் பேப்பர்ன்றதுனால எத்தனை ஆர்டிகல்ஸ் எடுத்திருக்கிறோம், அதில் என்னென்ன தியரிஸ்லாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்திருக்கிறது 2016லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எந்த தீம்லேருந்து பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்ற தீம்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் இவங்க அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிரிஸ்மா அந்த டூல் வந்து யூஸ் பண்ணி 17 ஆர்டிகல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, இது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த பிராண்ட் ஈக்விட்டி தீமில் வந்து கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி, அதுக்கடுத்தது ஃபேர்ம் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி, அதாவது நுகர்வோர் சார்ந்து இருக்கக்கூடிய பிராண்ட் ஈக்விட்டி, நிறுவனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பிராண்ட் ஈக்விட்டி, இந்த மாதிரி இருக்கிறது பர்சனல் பிராண்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பர்சனல் பிராண்டிங் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிராண்ட் வந்து சாய்ஸ் வந்து மாறும். ஓவரால் கன்சிடரேஷன் இல்லாமல் இப்போ கஸ்டமைஸ்டு சர்வீஸ் மாதிரி பர்சனல் பிராண்டிங். அதுக்கடுத்து டிஜிட்டல் மெட்ரிக்ஸு, நம்மளுக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து மீனிங் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது நம்ம ஜென்ரலாக இப்போ புதுசாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னும்போது, ரிசர்ச் பண்ண வரீங்க அப்படின்னும்போது, நமக்கு அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் நம்மளுக்கு முழுசாக தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்து வெறும் அனாலிட்டிக்கல் டைப்பில் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ எது எது எடுத்திருக்கிறாங்க, எது எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெப்த்தாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணும்போது, அப்போ அந்த தீம் எடுத்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அப்புறம் போக போக உங்களுக்கே அதுக்கான மீனிங் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்மளுக்கு படிக்கும்போது இந்த இடத்துல டிஜிட்டல் மெட்ரிக்ஸ் வந்து தெரியலையே, பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லை. எதை எடுத்திருக்கிறாங்க, எதை விட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஜென்ரலைஸ்டாக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் அப்ரோச் ஸ்டில் டாமினேட் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் டேட்டா அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது குவாலிட்டேட்டிவ் டேட்டா அதாவது டைரெக்டாக போயிட்டு நம்ம கான்டெக்ட்ஸில் அப்சர்வ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக இதுக்கப்புறமேட்டு வர வீடியோஸில் வந்து போடுவோம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு எப்படி ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு மெத்தட் டு கேப்சர் த கல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் டேட்டா ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிறது தான் மிக்சட் மெத்தடு. அது இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது அப்ஸ்ட்ராக்டில் வந்து ஓரளவுக்கு லைட்டாக டைரக்ஷன் வந்து தருவாங்க, என்னென்ன தீம் எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் பிராண்ட் ஈக்விட்டி டைமென்ஷன்ஸ். இந்த பிராண்ட் ஈக்விட்டி டைமென்ஷனாக ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து சார்ஜிபிட்டியில் போட்டுலாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆர்டிகல்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் பிராண்ட் ஈக்விட்டினா ஏற்கனவே பழைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கக்கூடிய பிராண்ட் ஈக்விட்டி தீமில் வந்து டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேரியபிள்ஸ்னு அர்த்தம். அவேர்னஸ், பிராண்ட் அசோசியேஷன், பர்சீவ்டு குவாலிட்டி, லாயல்ட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம பயன்பாட்டில் இதுக்கப்புறமேட்டு வர ஸ்டடீஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கடுத்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வரும். அதெல்லாம் அதுக்கடுத்து வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக உதவும். ஸோ வித் நியூ எலமெண்ட்ஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஜிட்டல் ப்ரெசன்ஸு, இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் கூட ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேரியபிள் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதாவது தீம் வேரியபிள்ஸ் கிடையாது, இதெல்லாம் தீம். சஸ்டைனபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஜிட்டல் ப்ரெசன்ஸ், இதெல்லாம் இன்னும் அதெல்லாம் கூட நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அதாவது கிளாரிட்டியாக உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்டில் வந்து இன்ஃபர்மேஷன் வராது. பட் கொஞ்சம் லைட்டாக வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியும், என்ன ஹைலைட் பண்ணி நம்ம வந்து சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தி ஸ்டடி ஆல்சோ ரிவீல்ஸ் ரிசர்ச் கேப்ஸ்னால் ஏற்கனவே ஸ்டடி பண்ணது நம்ம பண்ணக்கூடாது. அவங்க பண்ணாத ஒரு விஷயம் வந்து எங்கே இருக்கோ அந்த போர்ஷன் வந்து அதையும் இவங்களே சொல்லிடுவாங்க. ஆர்டிகல்ஸ்லேயே வந்து நம்ம ரிசர்ச் கேப் வந்து நம்ம தான் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையுமே வந்து ஏற்கனவே நாங்கள் என்ன ஸ்டடி பண்ணியிருக்கிறோம், என்ன கேப் இருக்குது, நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க. அதை தான் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி என்னென்னலாம் கேப் இருக்கும், கான்டெக்ஸ்டுவல் கேப்பு, மல்டி டிசிப்ளினரி, வெவ்வேறு கேட்டகரிஸில் வந்து அதாவது ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல் இன்னொரு ஏரியாஸில் வந்து பண்ணுற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காமர்ஸு, சயின்ஸ் ரெண்டுமே மெர்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி கேட்டகரிஸில் இன்டகிரேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்டில் ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னென்னலாம் தீம் எடுத்திருக்கிறோம், இது ஃபியூச்சர் டைரக்ஷனுக்கு எந்தெந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எடுத்தவொடனே ஒரு ஆர்டிகல்ஸ் அது வந்து எஸ்எல்ஆராக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஆர்டிகல் ஜேர்னலாக இருக்கட்டும், எடுத்தவொடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு தீம் பார்க்கணும், அந்த டைட்டில் வந்து பார்த்துக்கணும். நம்ம வந்து பிராண்ட் ஈக்விட்டி டைட்டில் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கான அப்ஸ்ட்ராக்டில் வந்து என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில்.
இதை பார்த்த உடனே அதுக்கடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு உடனே வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து தேடுறதுக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எடுத்த உடனே ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை முழுசாக வந்து ரீட் பண்ணக்கூடாது. நம்ம கடைசியில் வந்து ஆர்டிகல்ஸோடைய கடைசி பேஜுக்கு வந்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் டைரக்ஷன், ஃபியூச்சர் அஜெண்டா இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிமிட்டேஷன் அண்டு ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே ஒரே மாதிரி டைட்டில் தான் தருவாங்கன்றது கிடையாது. ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு அவங்களுடைய கான்டெக்ஸ்ட்க்கு அவங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டைட்டில் வந்து மாறி மாறி வரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி லிமிட்டேஷன், ஃபியூச்சர் டைரக்ஷன் அதுக்கடுத்தது கன்க்ளூஷனும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர் டைரக்ஷனில் வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க, கன்க்ளூஷனில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி கடைசி பேஜில் வந்து இருக்கும். இது வந்து 19 பேஜஸ் இருக்கா, இதில் 16th பேஜஸில் வந்து இருக்கும். லிமிட்டேஷன், ஃபியூச்சர் டைரக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் இந்த மாதிரி இந்த ஆர்டிகல்ஸில் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன் அப்போ எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இதான் வந்து அப்போ ஏற்கனவே ஸ்டடி பண்ணதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் மட்டும்தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. மெயின் ஃபோக்கஸ் ஆர்டிகல்ஸ்ல நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே அப்ஸ்ட்ராக்டை படிச்சுட்டு தீம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். டைட்டில் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட்டு அதுக்கடுத்தது வந்து ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துடணும். ஸோ இப்போ ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் கேப் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 50 ஆர்டிகல்ஸ் வந்து 50 இல்லை 60 ஆர்டிகல்ஸ் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஆர்டிகல்ஸில் வந்து ஃபியூச்சர் டைரக்ஷனில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு கூட என்ன மாதிரி இது இப்போ நான் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுட்டு அதிலேருந்து நீங்கள் காம்பினேஷனில் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு எந்த இது வந்து ப்ராப்ளம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷனில் வந்து மெனி ஆர்டிகல்ஸ் சஜஸ்டட் த பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல்ஸ் ஹவ் பீன் டெவலப்டு செக்டார் ஃபேஷன், மீடியா, ஹெல்த்து அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இதிலெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெனி ஆர்டிகல் சஜஸ்டட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபியூச்சர் டைரக்ஷனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கேப் கொடுத்துருக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் கேப் கொடுத்துருக்குறாங்க, ஃபேஷன், மீடியா, ஹெல்த்து, ஸ்போர்ட்ஸு, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது பிராண்ட் ஈக்விட்டி தீமில் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது கார்பரேஷன் ஷுட் பி ரீடெஸ்டட் ஆன் ஏ ப்ராடர் பாப்புலேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராண்ட் ஈக்விட்டியில் கார்பரேஷன் இல்லை கார்பரேட் ஏரியாவில் இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரிஸ் வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்டடீஸ் வந்து சைனாவில் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ்ஏல பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்டடீஸ் வந்து இங்கே வரல. அப்போ இந்தியன் கான்டெக்ஸ்டில் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்தது ஹெட்ரோஜெனரஸ் கன்சியூமர் செக்மெண்ட்ஸு. ஹெட்ரோஜெனரஸ் ஹோமோஜெனிட்டி, ஹெட்ரோஜெனிட்டி அப்படின்னு இருக்கும். ஹோமோ அப்படின்ற போது பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோசெடாசிட்டி அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரியான மக்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் ஸ்டடி பண்ணுற மாதிரி. ஹெட்ரோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஹோமோசெடாசிட்டி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு ஃபோக்கஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யங்ஸ்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணி மொபைல் ஃபோன் யூசர்ஸ் அந்த மாதிரி மட்டும் ஹைலைட் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஹோமோசெடாசிட்டி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஹெட்ரோசெடாசிட்டி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இதுக்கு அடுத்தது வர வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது இந்த மாதிரி ஹெட்ரோ டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். வெவ்வேறு கண்ட்ரிஸ் ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருக்கிற கண்ட்ரிஸை தவிர்த்து நம்ம கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இப்போ ஏற்கனவே ஒரு கல்ச்சர் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, புது நியூ கல்ச்சருக்கு வந்து நம்ம என்ன வேறு ஒரு கான்டெக்ட்ஸில் நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் கேட்டகரிஸு. சர்வீஸில் வந்து இன்னும் கேப் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி பிராண்ட்ஸு, டிஜிட்டல் சர்வீசஸ் இதிலெல்லாம் வந்து கேப் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷனில் சஜஸ்டட், ரெக்கமெண்டட், அண்டர் எக்ஸ்ப்ளோர்டு இந்த மாதிரிலாம் வந்து அண்டர் ரெப்ரசன்டட் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சொல்லும்போது வார்த்தையில் வந்து ஷுட் பி, ஸ்டடிடு, மஸ்ட் பி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா
என்ன பண்ணணும், அப்போ ஃப்யூச்சருக்கு அதை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடியது. அதுக்கடுத்தது there is an urgent need to conduct longitudinal research. longitudinal research அப்படின்னா இப்போ இன்கேஸ் நம்ம வந்து 2025 ஒரு ரிசர்ச் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபைண்டிங்ஸு இது ஒரு 3 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே லாங்கிஸ்டியூடினல் ரிசர்ச் அப்படின்னும் போது ஏற்கனவே ஸ்டடி பண்ண ரிசர்ச், இப்போ ஒரு 500 பேர் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம் ஒரு தீம் வச்சு அப்படின்னா, பிராண்ட் ஈக்விட்டி தீம் வச்சு திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அதே கேட்டகரிஸில் ஒரு 500 ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட இருந்து அதே தீமை வச்சு ஸ்டடி பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இயர் வைஸ் கம்பேரிசன் ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வருதா, இப்போ 3 வருஷம் கழிச்சு வந்து அதே ஸ்டடீஸில் சேஞ்சஸ் வருதா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் ஸ்டடி. அப்போ இந்த லாங்கிடியூடினல் ஸ்டடி வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கும். அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப நாள் எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் மொத்தமாக சேர்த்து அந்த அந்த 4 வருஷம் டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட் உங்களுடைய ரிசல்ட் வந்து மாறுதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதில் கேப் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. So consistency and the predictive power brand equity models, consumer behavior and brand performance over a long period of time. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கேப்பில் வந்து இதில் எஸ்பெஷலி என்ன பண்ணுறாங்கன்னா பிராண்ட் ஈக்விட்டியில் கன்சூமர் பிஹேவியரோடைய இம்பேக்ட், பிராண்ட் பெர்ஃபார்மன்ஸோடைய இம்பேக்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் கேப்னு அர்த்தம், அதாவது கான்டெக்ஸ்டுவல் கேப்பு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எது இதெல்லாம் எடுக்கலாம்னா சோஷியல் கேம்பெயின் அது ஒரு கான்டெக்ஸ்ட்டு, பர்சனல் பிராண்டிங் அப்படின்றது ஒரு கான்டெக்ஸ்ட்டு. பர்சனல் பிராண்டிங்கிறது ஒரு கான்டெக்ஸ்ட்டாக நம்ம எடுத்து பண்ணலாம். அதுக்கடுத்தது கார்ப்பரேட் பிராண்ட் ஈக்விட்டி இது ஒரு கான்டெக்ஸ்ட். இதெல்லாம் தீம்னு அர்த்தம், கேப்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஏற்கனவே இப்போ பிராண்ட் ஈக்விட்டின்றது ஒரு காமன் தீமு, அதில் நிறைய ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கான்டெக்ஸ்டுவல் கேப் வந்து எடுக்கிறீங்கன்னா சோஷியல் கேம்பெயின் ஒரு தீமாக எடுத்துக்கலாம், பர்சனல் பிராண்டிங்கை ஒரு தீமாக எடுத்து அதை நீங்கள் ஸ்டடி பண்ணலாம், கார்ப்பரேட் பிராண்ட் ஈக்விட்டி ஒரு தீமாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டைனமிக் ஆஃப் ரெப்புடேஷன் அண்ட் பப்ளிக் ட்ரஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவரல் ஸ்டடிஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட் கம்பைனிங் குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சஸ் அண்டு செகண்டரி டேட்டா பர்டிகுலர்லி ஃப்ரம் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் டிஜிட்டல் மீடியா. அப்போ என்ன பண்ணுறாங்க, குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் தீமாக எடுக்கிறீங்க, டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் நீங்கள் தீமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கும் இந்த வேரியபிள்ஸை வச்சு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ஏற்கனவே இருக்கிற வேரியபிள்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் நியூ வேரியபிள்ஸை ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னும் கேப் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தெர் இஸ் எ நீட். இந்த மாதிரி தெர் இஸ் எ நீட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்போ என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் டைரக்ஷன் அர்த்தம். நீட் டு டெவலப் நியூ மெட்ரிக் இன் மெஷரிங் டிஜிட்டல் பிராண்ட் ஈக்விட்டி. டிஜிட்டல் பிராண்ட் ஈக்விட்டி ஒரு தீம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் மெஷர்மெண்ட் ஸ்கேல் வந்து சொல்லுவாங்க, வேரியபிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம இதுக்கு அடுத்தது வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதாவது புதுப்பிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே பழைய ஸ்கேல் வந்து ஆர்டிகல்ஸ் நிறைய இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம், அதில் இன்னும் கொஞ்சம் நியூ ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஸ்கேல் வந்து ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 பாயிண்ட் ஸ்கேல், 7 பாயிண்ட் ஸ்கேல், 3 பாயிண்ட் ஸ்கேல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்கெட் ஸ்கேல் வந்து சொல்லுவாங்க. 5 பாயிண்ட், 3 பாயிண்ட், 7 பாயிண்ட் லிக்கெட் ஸ்கேல், 10 பாயிண்ட்ஸ் லிக்கெட் ஸ்கேல் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காமனாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது, எக்ஸாக்டாக இவங்க வந்து ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க, அதில் பழைய ஸ்கேலுக்கு பதிலாக அதில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம புதுசாக வரக்கூடிய தீமையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பிராண்ட் ஈக்விட்டி தட் இன்வால்வ்ஸ் இண்டிகேட்டர்ஸ் சச்சஸ் ஷேர் ஆஃப் சர்ச்சு, பிராண்ட் சென்டிமெண்ட்டு, கன்சூமர் என்கேஜ்மெண்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்கேல்னு அர்த்தம். அதாவது என்னென்னா இந்த ஷேர் ஆஃப் ஷர்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்கேலு, பிராண்ட் சென்டிமெண்ட்ன்றது ஒரு ஸ்கேலு, இல்லை வேரியபிள்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது கன்சூமர் என்கேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேல்னு அர்த்தம். அப்போது இதில் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேப் வந்து இந்த மெட்ரிக் ஸ்கேல் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு, அதாவது வேரியபிள்ஸ்னு அர்த்தம், மெஷர்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு எடுக்கும்போது ஷேர் ஆஃப் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ஸ் வந்து இன்னும் கேப் இருக்குது, பிராண்ட் சென்டிமெண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து கேப் இருக்குது, கன்சூமர் என்கேஜ்மெண்ட்ன்றது வந்து கேப் இருக்குது. எங்கே இருக்குது, சோஷியல் மீடியாவை நீங்கள் ஒரு தீமாக எடுக்கிறீங்க, டிஜிட்டல் பிராண்ட் ஈக்விட்டின்றது சோஷியல் மீடியாவும் ஒரு தீமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த கேப்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதுக்கடுத்தது ஃபியூச்சர் ரிசர்ச் இஸ் எக்ஸ்பெக்டட் நாட் ஓன்லி ரிலை எவாலுவேட் எஃபெக்டிவ் தீஸ் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, அதை சொல்லிட்டு வராங்க. டீப்பர் இன்டு ஹவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம்ஸ், அதுக்கடுத்தது மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் ஷேப் பிராண்ட் பர்செப்ஷன் அண்டு வேல்யூ இன் டிஜிட்டல் ஏஜ். இதெல்லாம் வந்து என்னென்னா
அதாவது வேரியபிள்ஸ் இன்னும் நம்ம இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி கேப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அல்காரிதம்ஸ், இந்த தீம் எல்லாம் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், ஷேப், பிராண்ட் பர்செப்ஷன், இதுவும் ஒரு தீம் தான். அந்த அண்டுன்னு கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வர்றது எல்லாமே ஒரு ஒரு தீம் இல்லை வேரியபிள்ஸ் அர்த்தம். வேல்யூ இன் டிஜிட்டல் ஏஜ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கிறதா அர்த்தம். எதுக்காக எடுத்தவொடனே ஆர்டிகல்ஸில் நீங்கள் வந்து ஃபியூச்சர் டைரக்ஷனை படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஏரியாலாம் இன்னும் ஸ்டடி பண்ணலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை படித்தா தான் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இங்கேருந்து தான் நீங்கள் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது பேப்பரை வந்து கவனமாக வச்சுட்டு ஹைலைட் பண்ணி நாங்கள் இங்கே தான் அந்த கேப் கொடுத்துருக்குறாங்கன்றதை இது ஹைலைட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா. இது மாதிரி ஹைலைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேப் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கணும். ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் கூகுள்லேயோ இல்லை ஏஐலையோ நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்து போய் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் கிளரிக்கல் ஒர்க் தான். அதில் வந்து தேர் இஸ் நோ ஆத்தென்டிகேஷன், நோ ஒன் பிலீவ் தட். அப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிகல்ஸில் இருந்து தான் நீங்கள் சோர்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பாயிண்ட் அவுட் பண்ணணும் எது எதெல்லாம் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கேப்பில் இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம கான்டெக்ஸ்டுவல் கேப் வந்து பார்த்துட்டோம். ஒரு சிலதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. கான்டெக்ஸ்டுவல் கேப், தியரிட்டிக்கல் கேப் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அது மெத்தடாலஜிக்கல் கேப்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மெத்தடாலஜிக்கல் கேப் பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது கான்டெக்ஸ்டுவல் கேப்பும் பார்த்துட்டோம். இப்போ இதில் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல் கேப் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த தியரிட்டிக்கல் கேப்பில் வந்து தியரிஸில் வந்து ஏற்கனவே பழைய தியரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கம்பைனிங் கன்சியூமர் பிராண்ட் ஈக்விட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரி, இந்த அப்ரோச். இதில் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்ம் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி, இது ஒரு அப்ரோச். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்டுவல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதாவது காமனாக ஒரு தீம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்தது ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வர கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்டுவல் ஃபேக்டர்ஸில் வந்து ஜெண்டர் பேஸ்டு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ மேல் ஃபீமேல் டிஃப்ரென்சஸில் வந்து ஸ்டடி வந்து வரும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இந்த வாய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பாட் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வாய்ஸை விட ஃபீமேல் வாய்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு கன்வைன்சிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து அதை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அப்போ ஜெண்டர் பேஸ் ஏதாவது ஒரு தீம் எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிறீங்கன்னா மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸை பொறுத்து அதில் வந்து ஏதாவது வேரியேஷன் வருது அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த தீம் கூட எடுத்துக்கலாம். சோஷியல் வேல்யூஸ் அப்படின்றத கூட ஒரு தீமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு வேரியபிள்ஸ் தான், வேரியபிள் இல்லை தீம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சஸ்டைனபிலிட்டி, கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைரக்ஷனில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து கேப் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எதெல்லாம் இன்னும் ஃபியூச்சரில் நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வேரியபிள்ஸாவோ தீமாவோ அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி தருவாங்க. ஸோ நீட் டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர் இன் ரிலேஷன் டு பிராண்ட் ஈக்விட்டி. அதே மாதிரி ஒரு பேப்பரில் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்குன்னு கிடையாது. நீங்கள் அதே ரெலவன்சி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரீசெண்டாக இருக்கிறது 2025, 26 ரொம்ப புதுசாக வந்திருக்க ஆர்டிகல்ஸ் தான் எடுத்து படிக்கணும். அதேமாதிரி ஒரே ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்கிறது இப்போ இதில் 15 ஆர்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மொத்தமாக சேர்த்து எஸ்எல்ஆர் எதுக்காக படிக்க சொல்கிறோம் அப்படின்னா எஸ்எல்ஆரில் ஓரளவுக்கு மோஸ்ட் ரிலையபிளாக இருக்கும். ஓரளவுக்கு நம்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து எடுக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே ஒவ்வொரு ஆர்டிகல்ஸாக நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லும் ஒவ்வொரு கேப் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்று மேபி ஏற்கனவே அதை எடுத்து ஏற்கனவே ஸ்டடியும் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு உடனே வந்து ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு பிகினராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்எல்ஆரில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் எடுத்து இங்கேருந்து எடுத்து காமிச்சிட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸ், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த தீம் வேணுமோ அதுலேருந்து நீங்கள் ஆர்டிகல்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இதுதான் வந்து பேசிக் ப்ரொசீஜர். அடுத்தது வேறு என்னெல்லாம் கேப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடி. அப்போ என்ன பண்ணுறாங்க, காமர்ஸ், சயின்ஸ் இல்லை வெவ்வேறு கான்டெக்ட்ஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி படிக்கிறது. கான்டெக்ஸ்டுவல் அண்டு சேலஞ்ச் ஓரியன்ட் அப்ரோச், ரியல் சேலஞ்ச் ஃபேஸ்டு பிராண்டி, அதாவது ரியாலிஸ்டிக்காக எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு ஸ்டடீஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காம்ப்ளெக்ஸ் குளோபல் மார்க்கெட், அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியா பேஸ்டு ஸ்டடி மட்டும் பண்ணாமல் நம்ம வந்து கிராஸ் கண்ட்ரி ஸ்டடீஸ் வந்து பண்ணலாம். இல்லை குளோபல் ஸ்டடீஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண பயப்பட தேவையில்லை.
உங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து வெறும் இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா இந்தியாவிலேருந்து மட்டும் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் சர்வே பண்ணிக்கலாம். ஆன்லைன் சர்வேவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வே இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபாரினர் கிட்ட இருந்து நீங்கள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். அதனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் நம்ம குளோபல் லெவலில் எந்த நாட்டில் இருந்தால் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து மினிமம் பே பண்ணி நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது ஃபியூச்சர் டைரக்ஷனில் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து ஓவரால் ஒரு ஐடியா வந்து கன்க்ளூஷன்லேயும் சொல்லிடுவாங்க. ஆல்தோ கிளாசிக் மாடல்ஸ் இதில் வந்து ஏக்கர் அண்ட் கெல்லர் இதெல்லாம் இது வந்து ஒரு தியரின்னு அர்த்தம். கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி ரிமைன் ஃபவுண்டேஷன் மெயின் ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்து தியரி என்ன பண்ணுறீங்க, ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது தியரி சப்போர்ட்டிங் வந்து உங்களுக்கு தரணும். அதனால் இது ஈவன் ஏக்கர் அண்ட் கெல்லர் இது வந்து இந்த தியரி வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷனுக்காக அந்த ஒரு தியரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி மெனி ஸ்டடீஸ் ஹவ் அடாப்டட் அண்ட் எக்ஸ்பேண்டட் திஸ் மாடல் டு வேரியஸ் ஏரியாஸ். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஈக்விட்டி வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்பெஷலி ஃபேஷன், மீடியா, ஹெல்த்து. அதுக்கடுத்தது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஸ்போர்ட்ஸ், ஈவன் பர்சனல் பிராண்டிங்கில் கூட பிராண்ட் ஈக்விட்டி வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெடிஷ்னல் டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் அசோசியேஷன், பர்சீவ்டு குவாலிட்டி இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் அசோசியேஷன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வேரியபிள்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பிராண்ட் ஈக்விட்டியில் ஒரு தீம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய வேரியபிள்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம எடுத்து நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம், அதை எப்படி சைட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இதுக்கு அடுத்தது வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பிராண்ட் லாயல்ட்டி ரிமைன் ரெலவெண்ட். அப்போ இன்னும் இதிலலாம் வந்து கேப் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வேரியபிள்ஸ் எடுக்கிறீங்க, உங்களுடைய ரிசர்ச் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேரியபிள்ஸ் வந்து வேணும் அப்படின்னும்போது உங்களுக்கு அதுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாம் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கேப் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்க்ரீசிங்லி காம்ப்ளிமெண்டட் நியூ எலமெண்ட்ஸு இன்டிமசி இதுவும் ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே வேரியபிள் தான். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, டிஜிட்டல் மெட்ரிக்ஸு இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மெட்ரிக்ஸில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிராண்ட் சென்டிமெண்ட்டு, ஷேர் ஆஃப் சர்ச் இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வேரியபிள் தீம் இந்த மாதிரி தான் தருவாங்க. வேரியபிள் வந்து நீங்கள் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. அதாவது இந்த கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். அது நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வேரியபிள் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபியூச்சர் டைரக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெத்தடாலஜிக்கல் கேப். அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன்லையும் சொல்லிடுவாங்க. அது அங்கே சொன்னதையும் தான் இங்கே சொல்லுவாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரிசைஸாக வந்து சொல்லுவாங்க. மெத்தடாலஜிக்கல் ஸ்டடீஸில் வந்து குவான்டிடேட்டிவ் ஸ்டடீஸ் வந்து பெரிய அளவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ்டு மெத்தட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மெத்தடாலஜிக்கலில் குவான்டிடேட்டிவ் ஸ்டடி அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸில் கேப் இருக்குது. மிக்சட் மெத்தட் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ப்ளஸ் குவான்டிடேட்டிவ் ரெண்டுமே சேர்த்து. அப்போ மிக்ஸ்டு மெத்தட்லேயும் நம்மளுக்கு கேப் இருக்குது. அப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுடைய இந்தியாவில் அகாடமிக் ஓரியன்டாக ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து மிக்ஸ்டு மெத்தட் தான். ஏன்னா அதை சேஃபர் சைடில் நம்ம வந்து ஸ்டடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மிக்ஸ்டு மெத்தட் வந்து எடுக்கிறது வந்து என்னுடைய சஜஷன் படி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்காக அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் நீங்கள் எதுவோ பேப்பரில் எது கேப் சஜஷன் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம எடுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக்ஸ்டு மெத்தட் வந்து அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய ஒப்பீனியன் அங்கே சொல்லக்கூடாது. என்ன கேப் கொடுத்துருக்குறாங்களோ அந்த கேப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இது வந்து இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மெத்தட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுருக்கோங்க பாருங்கள். இப்போ குவான்டிடேட்டிவும் யூஸ் பண்ணிட்டாங்க அதிகமாக, மிக்ஸ்டு மெத்தட் ஸ்டடியும் மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸில் தான் கேப் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது இந்த கிராஃபிக்கல் கான்டெக்ஸ்ட்டு. இப்போ இதில் எடுத்துக்கிறீங்கன்னா கிராஸ் கண்ட்ரி ஸ்டடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டடி பண்ணிட்டாங்க, இல்லை சைனாவில் வந்து ஒரு இந்த பிராண்ட் ஈக்விட்டி தீமை வச்சு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் நம்ம இந்தியாவில் பண்ணல அப்படின்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு 2 கண்ட்ரி 3 கண்ட்ரியோட கம்பேரிசன் எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். கிராஸ் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். அப்போ ஒரு கல்ச்சுரலுக்கும் இன்னொரு கல்ச்சுரலுக்கும் டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஸ்டடீஸ் வந்து இதெல்லாம் வந்து கேப் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் நீங்கள் ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதே தான் இங்கேயும் சொல்லிடுவாங்க.
கன்க்ளூஷனில் வந்து ஓவரால் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வராங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் சுருக்கமாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்னும் இது தவிர்த்து இதுக்கு முன்னாடி ரெக்கமெண்டேஷன் ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன்லாம் முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் இன்னும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸில் வந்து சிபிபிஇ, அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி, அதுக்கடுத்தது ஃபேம் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி, இந்த தியரிஸ்லாம் கேப் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்தது பிராண்ட் ஈக்விட்டி லிட்ரேச்சர் இஸ் நாட் ஃபுல்லி யூனிஃபார்ம் ஸ்டில் ஆர் கன்சிடரபிள் ரூம் ஃபார் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோரேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க, பிராண்ட் ஈக்விட்டி லிட்ரேச்சர் வந்து அதாவது தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க, ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. நம்ம அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணி மொத்தமாக சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. அப்போ மொத்தமாக ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராஸ் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 2-3 கல்ச்சர் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக்டார் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட 2-3 செக்டார் மட்டும் எடுத்திருப்பாங்க, ஒரு சிலது விட்டு இருப்பாங்க. அப்போ மொத்தமாக சேர்த்து ஒரு ஓவரால் ஐடியா வந்து வர மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபியூச்சர் பிராண்ட் ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் நியூ ஸ்கேல், அதாவது ஸ்கேல் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸ்கேல் டெவலப்மெண்ட்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் கான்செப்ஷுவல் மாடல் கிரியேட் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள், மாடரேட்டிங் வேரியபிள், மீடியேட்டிங் வேரியபிள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் வந்து இருக்கும். அது எல்லாமே ஆர்டிகல்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ பழைய ஆர்டிகல்ஸ், அப்போ பழைய ஸ்கேல் ஏற்கனவே யூஸ் பண்ணது இல்லாமல் புதுசாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் அந்த ஸ்கேலில் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்கேலில் வந்து ஒரு 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 2-3 ஸ்கேல் வந்து அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு, தீம் வந்து அந்த ஸ்கேலில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்கேல் டெவலப்மெண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஸ்கேலில் இன்னும் புதுசாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் 2-3 தீம் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது லாங்கிடியூட்னல் ஸ்டடிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு கம்மியாக வந்து ஒரு 500, 1000 இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருப்போம். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா பெரிய அளவில் மாஸ் டேட்டா, நாட் ஓன்லி ஃபார் 1000 டேட்டாஸ் அந்த மாதிரி இல்லாமல் லேக்ஸ் கணக்கில் அந்த மாதிரிலாம் டேட்டாவை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம எக்ஸாக்டாக வந்து நம்ம ஒரு ரிசல்ட் வந்து கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக் மெத்தடு. நீங்கள் வந்து எஸ்எல்ஆர் பேப்பரில் படித்தாலும் இதை மாதிரி தான் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் ஆர்டிகல்ஸ் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இதே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எந்த ரிசர்ச் ஏரியா கேப் இருக்குது அதிலேருந்து நம்ம எப்படி வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் எடுக்கலாம். அப்போ ரிசர்ச் ப்ராப்ளமும் இங்கே சொல்லியிருக்கிறது ஆர்டிகல்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் சொல்லும்போது அப்போ இங்கே நீங்கள் சொல்லிக்கலாம், இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கேப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி இதெல்லாம் வந்து கேப் இருக்குது. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாருங்கள், மிக்ஸ்டு மெத்தட் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரப்போசல் அந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிசர்ச் ப்ராப்ளமில் எங்கே கேப் இருக்குதுன்றதை நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸில் எஸ்பெஷலி எஸ்எல்ஆர் ஆர்டிகல்ஸ்லேருந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ மிக்ஸ்டு மெத்தடில் வந்து கேப் இருக்குது, அப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குவான்டிடேட்டிவ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க, மிக்ஸ்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கண்ட்ரி ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னா அப்போ கேப் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆர்டிகல்ஸில் ஹைலைட் பண்ணி நீங்கள் சொல்லணும். கிராஸ் கல்ச்சரல் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தீம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அதை சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிகேட் ஆர்டிகல் சோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இது வந்து ஜென்ரலாக ஒரு சீக்கிரமாக வந்து நீங்கள் ஒரு லிட்ரேச்சர்லேருந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி ஆத்தென்டிகேஷனாக அதை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த சோர்ஸை வச்சு நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதே உங்கள் ஆர்டிகல்ஸில் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். டீட்டெயில்டாக வந்து நீங்கள் படித்து என்டையராக, அதாவது நீங்கள் வந்து டெப்த்தாக அந்த ஆர்டிகல்ஸை முழுசாக படித்து அதுலேருந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த இதில் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதும் பார்த்துட்டோம். இப்போ இன்ட்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன்லாம் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. இன்ட்ரொடக்ஷன்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த பிராண்ட் ஈக்விட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க.
பிராண்ட் ஈக்விட்டின்ற கான்செப்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரி தான் அங்கே இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பெருசாக நீங்கள் வந்து ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்கிப் பண்ணுறது ஓரளவுக்கு நம்மளுக்கு அதாவது ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளம் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மெயினாக இன்ட்ரொடக்ஷன் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் ஏதாவது படிக்க போகிறீங்கன்னா எண்ட் ஆஃப் த இன்ட்ரொடக்ஷனில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு மெட்டா அனாலிசிஸ் பிப்ளியோமெட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எப்படி எஸ்எல்ஆர் ஒரு பேப்பர் இருக்கோ அதே மாதிரி மெட்டா அனாலிசிஸ் பிப்ளியோமெட்ரிக் அனாலிசிஸ் இந்த மாதிரிலாம் பேப்பர் வந்து இருக்குது. இதெல்லாம் இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் வந்து மெட்டா அனாலிசிஸ் பேப்பர்லேருந்து எப்படி எடுக்கலாம் பிப்ளியோமெட்ரிக் அனாலிசிஸ்லேருந்து எப்படி எடுக்கலாம் சொல்லிட்டு பார்ப்போம். பிப்ளியோமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இது வரைக்கும் எந்தெந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ பப்ளிகேஷன் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த பப்ளிகேஷனில் அதாவது இப்போ அதிகமாக வந்து ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பேப்பர் ஒரு ஏரியாவில் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ எதெல்லாம் கம்மியாக பப்ளிஷ் ஆயிருக்கோ ஏன்னா இப்போ தான் அப்போ எது கம்மியாக பப்ளிஷ் ஆயிருக்கோ அந்த ப்ராப்ளம்லாம் இன்னும் நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. அதை நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதிகமாக பேப்பர் ஏற்கனவே பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான பேப்பர்லாம் அதிகமாக முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அதை பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் இருந்தால் ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும் அந்த இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஏதாவது எடுத்துக்கலாம். பாயிண்ட் ஆஃப் த லேக் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் கம்பேரிங் மல்டிபிள் கல்ச்சுரல் கிராஸ் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி பிராண்ட் மெஷர்மெண்ட் இது டீட்டெயிலாக பார்க்குறதுனா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன் கன்க்ளூஷனில் பார்த்தது தான் இங்கே ரிப்பீட்டேஷனில் வரும். இன்கேஸ் நீங்கள் பேப்பரை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கலாம். பேப்பரை வந்து முழுசாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு அதாவது இதுக்கு வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்குதோ அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அப்போ லிமிட்ஸ் ஜெனரலைசேஷன் அண்ட் மேக் த டிஃபிகல்ட் டு டெவலப் கிளாசிஃபிகேஷன் கேன் அட்ரஸ் த கான்டெம்பரரி இஷ்யூ குளோபலி. ஜெனரலைசேஷன் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்ம ஒரு தீம் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அந்த ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம ஒரு ரிசல்ட் கொடுப்போம். நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு கன்க்ளூஷன் வந்து எல்லாருக்குமே ஏற்றுக்கினதாக இருக்கணும். அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு மட்டும்தான் அது வந்து அந்த ரிசல்ட் வந்து பொருந்தணும் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே அது அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்னொருத்தவங்க பண்ணாலும் அவங்களுக்கும் அதே ரிசல்ட் வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தியரி இருக்கும் சயின்டிஃபிக்காக அது வந்து இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மெடிசன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிசீஸுக்கு ஒரு மெடிசன் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் கொடுத்தா எல்லாருக்கும் அது சரியாகணும்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் 90% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசீஸை அது வந்து க்யூர் பண்ணணும். அப்போ தான் அந்த மெடிசன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதான் ஜென்ரலைசபிலிட்டி. அதேமாரி நம்ம ஒரு ஜென்ரலாக சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நீங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு ஐடியா நீங்கள் கொடுக்குறீங்க இதான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிகேஷனாக அப்போ அது கரெக்டு தான். அப்போ எல்லா மக்களாலும் எல்லா கான்டெக்ட்ஸ்லையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லா விதமாகவும் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஜென்ரலைசபிலிட்டி. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் மல்டிபிள் கிராஸ் கல்ச்சர் இண்டஸ்ட்ரி பிராண்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் வந்து பெரிய அளவில் பண்ணலை. அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஸ்டடீஸ் தீஸ் ஸ்டேஜஸ் ஸ்டடீஸ் ஹேவ் நாட் இட் ஃபுல்லி இன்டகிரேட்டட். அப்போ என்ன பண்ணுறாங்க கான்டெக்ஸ்டுவலில் இன்டகிரேட்டட்னா மொத்தமாக சேர்த்து பண்ணல தனித்தனியாக பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பிரித்து அப்போ நீங்கள் எல்லாத்தையும் இப்போ கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் எடுத்துக்கிறீங்கன்னா நிறைய கல்ச்சர் எடுத்து மொத்தமாக சேர்த்து நீங்கள் சொல்லிக்கலாம். இண்டஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி தனித்தனியாக ஸ்டடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரி எடுத்து மொத்தமாக வந்து என்ன சொல்லிட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணி சொல்லலாம் அர்த்தம். கிராஸ் டிசிப்ளினரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதாவது இந்த கிராஸ் டிசிப்ளினரினா சயின்ஸ் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மொத்தம் இது பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணி அதோடைய டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கு அடுத்தது கான்டெம்பரரி இஷ்யூ குளோபலி அப்படின்னா இப்போ ரீசெண்டாக என்ன ப்ராப்ளம் வருதோ இப்போ பிராண்ட் ஈக்விட்டி தீம் எடுத்துக்கும் போது இப்போ ரீசெண்டில் அதோடைய தீம் வந்து எது வருதோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இன்ட்ரடக்ஷனில் வந்து மேக்ஸிமம் பெருசாக எதுவும் இருக்காது. நீங்கள் டெப்த்தாக வந்து பேப்பர் வந்து நீங்கள் அதாவது ப்ராப்ளம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணுறீங்க ஸ்கேல் எடுக்க போகிறீங்க வேரியபிள்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியணும். அதுமாதிரி பேப்பர் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த மாதிரி தீமெல்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிகினராக ஒரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டெப்த்தாக போயிட்டு இதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரொடக்ஷன் இந்த பார்ட்லலாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுறது கூட ரொம்ப நல்லது தான். அதில் வந்து வேணால் அந்த தீம் மட்டும் எடுத்துக்கலாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு.
அடுத்தது recent studies shows as a multi-dimensional and integrative approach essential in understanding complexity of brand equity, various levels of analysis from perspective, consumer, companies, other stakeholders. இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக அதே மாதிரி ஃபியூச்சர் டைரக்ஷன் கொடுத்தது மட்டும்தான் எடுத்து ஸ்டடி பண்ணணும் கிடையாது. ரீசெண்டாக ஏதாவது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அது இன்னும் ஃபினிஷ் ஆகாமல் இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம். அப்போ அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் பிராண்ட் ஈக்விட்டி தீமில் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸு, ஸ்டேக் ஹோல்டர்ஸு இந்த இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டிவ் அப்ரோச் வந்து எடுத்துக்கலாம். இன்டெகிரேட்டிவ் அப்ரோச்னா தனியாக வந்து வெறும் கன்சியூமரை மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணாமல், கம்பெனிஸை மட்டும் ஸ்டடி பண்ணாமல், அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதை தவிர்த்து மற்றவங்களுக்கு மட்டும் பண்ணாமல், நீங்கள் இந்த மாதிரி 3 தீம் எடுத்து ஒன்றா சேர்த்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ். இப்போ பிராண்ட் ஈக்விட்டின்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரே ஒரு வேரியபிள் கிடையாது, அதுக்குள்ளே நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் அசோசியேஷன், பர்சீவ்ட் குவாலிட்டி, கன்சியூமர் லாயல்ட்டி, இதெல்லாம் வந்து தீம் இல்லை வேரியபிள்ஸ்னு அர்த்தம். பிராண்ட் ஈக்விட்டியோட வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிராண்ட் வேல்யூஸு, பிராண்ட் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய மாடல்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம அசியூம் பண்ணிப்போம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டடீஸுக்கு நீங்கள் தியரிஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெறும் புதுசாக இருக்கிற தியரிஸ் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக எது எதெல்லாம் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட், ஹைலி ரெக்கமெண்டட் தியரிஸ் இருக்கோ பழைய தியரிஸும் நம்ம எடுப்போம். ஏன்னா அந்த தீமுக்கு பேஸ் அதுதான். அப்போ கிளாசிக்கல் தியரிஸ் கான்செப்ட் ப்ரொவைட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபர்தர் டெவலப்மெண்ட். அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா எந்தெந்த தியரிஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பழைய தியரிஸ்லாம் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டைரக்ஷனில் அண்ட் கன்க்ளூஷனில் அந்த தியரிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய இப்போ நம்ம ஸ்டடி பண்ணுற இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தியரிட்டிக்கல் சப்போர்ட்டுக்கு அது எடுக்கும். அதேமாதிரி ஒரு ஸ்டடீஸ்க்கு வந்து ஒரு தியரி தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு தியரிஸை வச்சுலாம் நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியல் தியரிஸ் வந்து நம்பர் ஆஃப் தியரிஸ் வந்து ஒரு 3ஆவது இருக்கணும், ஒரு 3 தியரிஸாவது இருக்கணும். ஸோ உங்களுடைய நேச்சர் ஆஃப் த ஸ்டடியை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. வேணும்னா 4, 5, 6 அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தியரிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியல் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2லேருந்து ஒரு 4 இல்லை 5 வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அந்த கேட்டகரிஸில் இப்போ நீங்கள் ஒரு 4 தியரிஸ் எடுக்கிறீங்கன்னா 4 தியரிஸில் அட்லீஸ்ட் 2 தியரியில் ஒரு தியரியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் ஸ்டடீஸ்க்கான அந்த பேசிக் தியரிஸ், ட்ரெடிஷ்னல் தியரிஸ் வந்து அதில் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து எமர்ஜிங் அண்ட் அண்டர் ரெப்ரசன்டட் நியூ தியரிஸ் வந்து வந்திருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் புதுசாக வந்திருக்குன்னா இப்போ ஒரு தியரி வந்து டெவலப் ஆகிருக்கும். அந்த தியரிஸ் வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்தது இந்த எஸ்எல்ஆர் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மா அப்படின்ற சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் வந்து உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வேகமாக படிக்கிறதுக்கு. அதுலேயும் எஸ்எல்ஆர் பேப்பரை வந்து நம்ம வேகமாக படிக்கக்கூடாது. எஸ்எல்ஆர் பேப்பர் வந்து எஸ்எல்ஆர் ஆர்டிகல்ஸை நம்ம பொறுமையாக படித்தாதான் அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கேப் கொடுத்துருப்பாங்க. இதே இண்டிவிஜுவலாக ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்எல்ஆர் பேப்பர் இல்லாமல் நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட்டு, டைட்டில், ஏன்னா அது உடனே ஒரு நாளைக்கு 10 பேப்பர் படித்து நம்ம இது பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது வெறும் அப்ஸ்ட்ராக்ட், டைட்டில், அதுக்கடுத்தது வந்து ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன், கன்க்ளூஷன் வச்சுட்டு போயிடலாம். இதே எஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஃபுல்லாக படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் 17 ஆர்டிக்கல் எடுத்திருக்கிறாங்கன்னா அந்த 17 ஆர்டிக்கலுக்கும் சேர்த்து மொத்தமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏதாவது இடையில் அதாவது வெறும் ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன், கன்க்ளூஷன் தவிர்த்து உள்ள இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன், இந்த மாதிரி அனாலிசிஸ் வேறு ஏதாவது பார்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வச்சு அது கீழே வந்து பேப்பர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன்னா பார்த்துங்க, இதுக்கு கீழே வந்து ஒருத்தருடைய நேம் வந்து சொல்லியிருப்பாங்க, கெல்லர் அண்டு சுவாமிநாதன் 2020னா அப்போ இந்த பேப்பரில் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ், ரெக்கமெண்டட் ஆர்டிகல்ஸ் வந்து கீழே ஹைலைட் பண்ணி இதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணி அகைன் அதை எடுத்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கூகுள் ஸ்காலரில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆர்டிகல்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே சொல்லியிருக்கிறாங்க நியூ சேலஞ்ச் ஹேவ் எமர்ஜ்டு சச்சஸ் ஷிப்ஸ் இன் பிராண்ட் லாயல்ட்டி இன் தி டிஜிட்டல் என்விரான்மெண்ட். இப்போ பிராண்ட் லாயல்ட்டி நீங்கள் ஒரு தீம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி வச்சு அடாப்டேஷன் எப்படி இருக்குது, இன்டெகிரேஷன் ஆஃப் கல்ச்சுரல் வேல்யூஸ், பிராண்ட் பொசிஷனிங்ன்றது ஒரு தீம் இல்லை வேரியபிள்ஸ்னு எடுத்துக்கலாம். அண்ட் நீட் ஃபார் மோர் அடாப்டிவ் ஹோலிஸ்டிக் மெஷர்மெண்ட் டூல் என்ன பண்ணிக்கலாம், இதிலெல்லாம் கொஞ்சம் பிராண்ட் லாயல்ட்டி வந்து டிஜிட்டல் என்விரான்மெண்ட் கான்டெக்ட்ஸில் எடுக்கும்போது, அதுக்கடுத்தது பிராண்ட் பொசிஷனிங் வந்து கல்ச்சுரல் இன்டெகிரேஷன், மல்டிபிள் கல்ச்சரை வந்து ஒன்றா சேர்த்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு பேஸ் வந்து நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பேப்பர் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை, என்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். ப்ரிப்பேர் ரிப்போர்ட்டிங் ஐட்டம் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் அண்ட் மெட்டா அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகும்போது நம்ம இந்த பேப்பர்லேருந்து எது எதெல்லாம் ரிசர்ச் ப்ராப்ளம் கேப்ஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இது வந்து அந்த பிரிஸ்மா ரிப்போர்ட்லேருந்து பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்ற அந்த ஸ்கேலில் என்னென்னலாம் தீம் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு பிராண்ட் ஈக்விட்டி மெஷர்மெண்ட், அதாவது எப்படி அவங்க எடுத்திருக்கிறாங்க, எந்தெந்த பேப்பர்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு வேணும்னா தெரிஞ்சுக்கணும். Q1 Q2 Q3 அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய அளவில் ரிலையபிளாக நீங்கள் வந்து பேப்பர் வந்து ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கேட்டகரிஸில் வரும். அதுலேயும் ரொம்ப ஹை குவாலிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து Q1, அதை விட கொஞ்சம் கம்மி இருக்கிறது Q2 Q3. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட் ரேங்கிங்னு அர்த்தம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ரேங்கிங் வந்து இருக்கும். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா Q1 Q2ன்றது ஒரு ஒரு ஏஜென்சியோட ரேங்காக இருக்கும். அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாரு, ஏ அந்த மாதிரி எஃப் இந்த மாதிரிலாம் வந்து வரும். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம். இது வந்து வெறும் பிரிஸ்மா சாஃப்ட்வேரில் பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்ற கான்செப்ட் வச்சு எப்படி எடுத்திருக்கிறாங்கன்றது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் 41 ஆர்டிகல்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதில் 50 அதை ஃபில்ட்ரு பண்ணி 15 ஆர்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணிவிட்டு எது தேவையோ 17 ஆர்டிகல்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கிற ஆர்டிகல்ஸை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இது எதுக்காகனா ரிலையபிலிட்டிக்காக. நம்மளுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இவங்க ரிப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இந்த அனாலிசிஸ் அவங்க சஜெக்ஷன் அதை வச்சு நம்பி நம்ம வந்து ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வச்சு ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எஸ்எல்ஆர் பேப்பர் எதுக்கு டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த டேபிள் மாதிரி கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸு அதில் வந்து என்ன ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்கன்றதை ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்து வருவோம். அதே மாதிரி நீங்கள் இதில் பார்க்கும்போது ரொம்ப பழசாக இருக்கிற பேப்பர் நம்ம எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சும்மா ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நாவல்ட்டி அப்படின்னா புதுசு, இன்னும் புதுசாக எப்படி இன்னோவேட்டிவாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தியரி சப்போர்ட், என்னெல்லாம் தியரி வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது வரும். ஒவ்வொரு காலமும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தியரிஸ் வந்து இந்த பேப்பரில், அப்போது எந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பேப்பரும் இந்த டைப் ஆஃப் ஜேர்னல் வந்து கொடுத்துருக்குறாங்க. டைட்டில் ஆஃப் த பேப்பர் கொடுக்கல அவங்க. என்ன ஜேர்னலில் என்னென்ன தியரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக வந்து எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தேவை வந்து நாவல்ட்டி, ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன் எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள் 2025 ஃப்ரான்ஸ் எட்டால் அப்படின்ற வந்து ஜேர்னல் ஆஃப் பிஸ்னஸ் ரிசர்ச்சில் வந்து எடுத்திருக்காங்க. அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மெத்தடாலஜி குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம வேணும்னா இதில் ஏதாவது தீம் எடுக்கிறோம்னா நம்ம மிக்ஸ்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் ஃபியூச்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிராண்ட் ஈக்விட்டி, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பிராண்டை தவிர்த்து இவங்க புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, டிஜிட்டல் பிராண்ட் ஈக்விட்டி யூஸிங் டிஜிட்டல் மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அது தீம் என்னன்னு தெரிலனா கூட அந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஐடியாவுக்கு நம்ம வந்துடுவோம். அடுத்தது ரிஃபைன் மெட்ரிக்ஸ் அண்ட் டெஸ்ட் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ஏற்கனவே இவங்க வந்து டிஜிட்டல் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஜிட்டல் மெட்ரிக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஜிட்டல் பிராண்டில். அப்போ அந்த மெட்ரிக்ஸில் இன்னும் கொஞ்சம் அப்டேஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஏற்கனவே வந்து ஒரு 5 இல்லை 6 வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே டிஜிட்டல் மெட்ரிக் ஸ்கேலை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், இல்லை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2025 பேப்பர் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் அதுக்கு பேக்வேர்டாக போய்க்கலாம். ஒரு 2024, 23, 2020 ஏன் கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கிறத படிக்க சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப பழசு வந்து ஏற்கனவே ஸ்டடி பண்ணி அது சம்மந்தமாக வந்து வந்துட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப பழசு வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதில் 2022 கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2022 நாவல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி இன்க்ளூடிங் கல்ச்சர் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க ஸ்டடி பண்ணதில் புதுசாக இது இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பழசில் இல்லை, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. 2022 நம்ம இப்போ 2026 இருக்கிறோம். அப்போ இதுவும் ஏற்கனவே முடிஞ்சிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேப் கொடுத்துருக்குறாங்க அந்த பேப்பரில், எக்ஸ்பேண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் டெமோகிராஃபிக்ஸ்லாம் ஒரு கேப் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு. அடுத்தது 2024 ஒரு பேப்பர் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேப்பர்னு அர்த்தம். இந்த ஒவ்வொரு பேப்பர்லேருந்து எங்கேருந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஸ்எல்ஆர் பேப்பரில் ஒவ்வொரு பேப்பர்லேயும்
என்னென்ன அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க, பழசாக என்ன ஸ்டடீஸ் வந்து இருக்குது, அதை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பேப்பர் வந்து ஏற்கனவே பழைய ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து புதுசாக ஒரு ஸ்டடி வந்து அவங்க ஃபியூச்சர் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2024 ஒரு பேப்பர் இருக்குன்னா, ஸோ இந்த பேப்பர் வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2023, 2022, 2020 ஏதாவது ஒரு பேப்பரில் கேப் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து அதில் சொல்லாத புது விஷயத்தை இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் நாவல்ட்டி. நியூ கார்ப்பரேட் பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ இவர் வந்து என்ன ஃபியூச்சர் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, லிங்க் சிபிஇ கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னு கூட வச்சுப்போம் டு ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸு. அப்போ ஃபினான்ஸ் செக்டரில் நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்கேல் அப்படின்னு அர்த்தம். பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல் வந்து ஃபினான்ஸ் ஓரியன்டாக கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னு கூட வச்சுப்போம். ஸோ அப்போ அது சம்மந்தமாக என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறதுக்கான டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2020 கூட நீங்கள் எடுக்கலாம். 2020 இவங்க புதுசாக ஏற்கனவே வந்து ஸ்மால் பிஸ்னஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கேல்லாம் என்னென்னா மெஷர்மெண்ட் ஸ்கேல்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு வேரியபிள்ஸையும் வந்து மெஷர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேல் வந்துருக்கும். அந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க புதுசாக. அதில் ரிப்ளிகேட் இன்டர்நேஷ்னாலிட்டி. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இப்போ இது இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டடீஸ்க்கு வந்து எப்படி வரும் அப்படின்றது ஃபியூச்சர் டைரக்ஷன். அதே மாதிரி நீங்கள் ரீசெண்டாக இருக்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2023 ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க புதுசாக, அதாவது ஏற்கனவே பழசு அவங்க சொன்னதை தவிர்த்து அந்த பேப்பரில் 2023 அவங்களோட ஸ்டடீஸில் புதுசாக கொண்டு வந்தது இன்டகிரேட்டட் பிராண்ட் ஈக்விட்டி செயின் மாடல் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற பிராண்ட் ஈக்விட்டின்ற கான்செப்டை மொத்தமாக சேர்த்து ஒரு செயின் மாடலாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, எம்பிரிக்கல் வேலிடேஷன் நீடட். எம்பிரிக்கல் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நம்ம போயிட்டு ஸ்டடி பண்ணி அப்சர்வ் பண்ணி ரியாலிஸ்டிக்காக அதுலேருந்து நம்ம பண்ணுறது தான் எம்பிரிக்கல் ஸ்டடி. அப்போது ஏற்கனவே இருக்கிற இந்த இன்டெகிரேட்டட் பிராண்ட் இப்படி செயின் மாடலை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து இவங்க தியரிட்டிக்கலாக இல்லை நார்மலாக வந்து ஆன்லைன் அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸியலாக, அதாவது ப்ராக்டிக்கலாக போயிட்டு அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஏதாவது நம்மளுடைய கான்டெக்ட்ஸில் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் மாதிரி கூட பண்ணிப்போம். அப்போ ரியாலிஸ்டிக்காக குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அந்த கேட்டகரிஸில் வரும். அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா எம்பிரிக்கல் வேலிடேஷன் இந்த ஸ்கேல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபியூச்சர் டைரக்ஷனாக கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது 2020 ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனல் சைக்காலஜி, அதில் இந்த பேப்பர். அதேமாதிரி நம்ம மார்க்கெட்டிங் படிக்கிறோம், அதனால் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் வந்து வெறும் மார்க்கெட்டிங்கில் இருந்து தான் ஆர்டிகல்ஸை வந்து எடுத்து படிக்கணுன்றதுலாம் கிடையாது. நமக்கு என்ன தீம் தேவையோ அது எந்த இதில் இருந்து இந்த தீமில் இருந்து எந்த ஏரியாவில் இருந்தாலும் நம்ம அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அந்த தீம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் எனக்கு வந்து டூரிசம் மெக்கானிசமில் வந்து இல்லை, அதனால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எந்த தீம் தேவையோ அது வேறு ஆர்டிகல்ஸில் இன்கேஸ் என்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகல்ஸாக இருந்தாலும் நமக்கு தீம் தேவையோ அந்த தீம் வந்து நம்ம எடுத்து நம்மளோட ரிசர்ச்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கிறீங்கன்னா அல்காரிதம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது நம்ம மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணும்போது. பட் அந்த அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சு நம்மளுடைய யூசர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூசருடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தியரிட்டிக்கலாக வந்து நம்ம சொல்லலாம், டெக்னிக்கலாக சொல்லாமல் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஆர்டிகல்ஸ் நீங்கள் படிக்கும்போது வெறும் மார்க்கெட்டிங் நான் தீம் எடுத்திருக்கிறேன் அதனால் மார்க்கெட்டிங் ஜேர்னல் ஆஃப் மார்க்கெட்டிங் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் கன்சூமர் சைக்காலஜி எடுத்துக்கலாம், இல்லை என்ஜினியரிங் ஃபீல்டில் வேறு தீம் வந்து வருது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அதிலிருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு பேப்பர் இருக்குது பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ்லேருந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரீசன்ட் பேப்பரு. இதில் மிக்ஸ்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு பர்சனல் பிராண்ட் ஈக்விட்டி சேல்ஸ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு பர்சனல் பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேல் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே ஸ்கேல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே ஸ்கேல் எடுத்து நீங்கள் லாங்கிடியூடினல் ஸ்டடீஸ் அப்போ என்ன பண்ணுறாங்க மோர் தென் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்போ கம்பேர் பண்ணுறது ஏற்கனவே ஸ்டடி பண்ண அதே ஸ்கேலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு அதே ஸ்டடீஸில் வந்து வேறு மாதிரியான ரிசல்ட் வருதான்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் த பீரியடில் வந்து வரதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்கேல் எடுத்து தான் லாங்கிடியூடினல் ஸ்டடி பண்ணணுன்றது கிடையாது. இந்த ஸ்கேல் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து அவங்க கேப் கொடுத்துருக்குது லாங்கிடியூடினல் ஸ்டடி இந்த தீமில் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துப்போம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது வேரியபிள்ஸ்லாம் வேணும்னும் போது ஃபர்தராக நீங்கள் ப்ராப்ளம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள்
அதுக்கு அடுத்தது ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தியரிஸ் ஏதாவது வேணும்னா எந்த தியரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கும் நீங்கள் அதாவது ஒரு ஆர்டிகல்ஸில் வந்து வெறும் நான் வந்து ப்ராப்ளம் ஃபைண்டிங்க்கு எப்படி வரும் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆர்டிகல்ஸ்லேருந்து நம்ம அனாலிசிஸ் பார்ட்டுக்கு நம்ம வேரியபிள்ஸுக்கு தியரிக்கு எடுக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வரும்ன்றதெல்லாம் வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்எல்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இது வரைக்கும் வந்து இருக்குது அவைலபிளில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து இன்னும் இல்லை பிராண்ட். இப்போ இந்த பிராண்ட் ஈக்விட்டி தீம் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த பிராண்ட் ஈக்விட்டி தீமில் வந்து எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எந்தெந்த வருஷத்தில் வருதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து செக் பண்ணும்போது 2015 2016 2016 அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து கம்பேர் பண்ணும்போது 2015 அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்க 2024 ஒரு மீடியமாக இருக்குது. 2025 வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மாடரேட்டாக இருக்குது. 23 24 25 பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த பிராண்ட் ஈக்விட்டின்ற தீம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மேபி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்ததுனால நியூ டெக்னாலஜி வந்ததுனால டிஜிட்டல் பேஸ்டு வந்து பிராண்ட் ஈக்விட்டி மாடல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறதுனால கூட என்ன பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் வந்து இதுக்கான ஸ்கோப் அதிகமாகுது அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ இந்த ஃப்ளோ வந்து எதுக்காக ஏற்கனவே 2015-16 ஏதோ ஒரு தீம் வந்து வந்திருக்குது, அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து பெரிய அளவில் வந்து அதில் சேஞ்சஸ் வரல, அதனால் கேப் எதுவும் இல்லை. ஃப்யூச்சரில் இப்போ திருப்பி ஃப்யூச்சர் டெக்னாலஜி வந்ததுனால திருப்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு அப்போ இந்த பிராண்ட் ஈக்விட்டி தீம் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அதுக்கடுத்து அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. பிராண்ட் ஈக்விட்டி அண்ட் இட்ஸ் அப்ரோச் கண்டினியூஸ் டு ரிசீவ் அகாடமிக் அட்டென்ஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க பிராண்ட் ஈக்விட்டி வந்து இப்போ நம்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த தீம் வந்து எடுத்து அதில் டிஜிட்டல் டிரான்சேஷன் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்ம இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பிராண்ட் ஈக்விட்டின்றது ஏற்கனவே நிறைய ஸ்டடி பண்ணியிருந்தாலும் திரும்பவும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான புதுப்பிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த தீமில் இன்னும் கேப் இருக்குதுன்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து எந்தெந்த ஏரியாஸில் வந்து பேப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜேர்னல்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்ற கான்செப்டில் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எது ரொம்ப அதிகமாக இருக்கோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து பாருங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா 11.8%. அதுக்காக அதை எடுக்கக்கூடாதுன்றது கிடையாது. நம்மளுக்கு இன்னும் ஆர்டிகல்ஸ் வந்து இதில் வந்து சேரல, இந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அதை தவிர்த்து மற்றது எல்லாமே 5.9 கேட்டகரிஸில் எல்லாமே ஆவரேஜ் கேட்டகரிஸில் தான் இருக்குது. ஸோ இதோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இந்த சார்ட்டை வந்து நம்ம பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் ரிவ்யூ ரேங்க் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 11.8% ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தியரிஸ் அண்ட் மாடல் மெஷரிங் பிராண்ட் ஈக்விட்டி அக்ராஸ் கண்ட்ரிஸ் டிஜிட்டல் கான்டெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்கேஸ் இந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து நம்மளுக்கு தியரிஸ் வேணும் சொல்லியிருக்கிறதுல அது மாதிரி அது ஸ்கேல் வந்து வேணும் வேரியபிள்ஸ் வேணும் அப்படின்னா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது ரீட்டெயிலிங் அண்டு கன்சியூமர் சர்வீஸ் இதில் வந்து 5.9% இதுமாரி ஆவரேஜாக எல்லாமே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டிங் தேர் சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் சப்போர்ட்டிங் த வேலிடேஷன் ஆஃப் பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல். ஆல்ரெடி பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து வேலிடிட்டி பண்ணுறது இல்லை, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து வேலிடிட்டி ரிலையபிலிட்டின்னு 2 கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் அனாலிசிஸில் வந்து வரும். இதில் வேலிடிட்டி அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் மெஷர்மெண்ட்னு அர்த்தம். நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க டிஃப்ரெண்ட் ஓவர் த பீரியட் அப்படின்னாலும் அந்த ஸ்கேல் வந்து கண்டிப்பாக ஒரே மாதிரியான ரிசல்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வேலிடிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ரீட்டைல் சர்வீஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ப்ளே ஆகிருக்கு. அப்போ அதை தவிர்த்து வேறு கேட்டகரிஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கம்யூனிகேஷன் அதர் ஜேர்னல்ஸு பர்சனல் சைக்காலஜி ஜேர்னல் பிராண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் கம்யூனிகேஷன் டூரிசம் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து 5.9% கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைவர்சிட்டி ஆஃப் அப்ரோச் ஆஃப் கான்டெக்ட் யூஸ்ட். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்றது வந்து ஒரே ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரீசன்ட் கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபேஷன் ரீட்டைல் இந்த இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெல்த் கம்யூனிகேஷன் டூரிசம் இந்த கான்டெக்ட்ஸ்லையும் பிராண்ட் ஈக்விட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஜென்ரலாக கிராஃபில் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை தான் நம்ம வந்து எந்த ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அப்போ அதுதான் புதுசாக இன்னும் கேப் இருக்குதுன்னு அர்த்தம். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிராண்ட் ஈக்விட்டி தீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு கேப் இருக்கிறது இந்த மாதிரி கிராஸ் கல்ச்சுரல் ஸ்கேல் இன்டகிரேட்டட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து
கல்ச்சுரல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக பண்ணாமல் மொத்தமாக சேர்த்து ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து டயர் ஜேர்னல் கிளாசிஃபிகேஷன் Q1, Q2, Q4. அதாவது Q1னா ரொம்ப ஹை குவாலிட்டி ஆஃப் ஜேர்னல்னு அர்த்தம். Q2னா அதை விட கொஞ்சம் கம்மி. Q3, Q4 அப்படின்றது அதை விட கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். ஆக்சுவலாக Q கேட்டகரிஸில் வரதே பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து எவ்வளோ போர்ஷன் வந்து இருக்குன்னு பாருங்கள். இதில் Q2 போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் 29.4% அதிகமாக நிறைய இருக்குது. அதை தவிர Q4 அதை விட அதிகம் 64.7. Q1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.9. இந்த Q1, Q2 இதெல்லாம் வந்து ரேங்கிங். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கோபஸ் ஜேர்னல்ஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருவாங்க. வேறு கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெவ்வேறு ஸ்கேல் ஆஃப் ரேங்கிங் ஸ்கேல் வந்து இருக்கும். அதெல்லாம் இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ அதே நம்ம என்ன பார்த்தோமோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்க்ளூஷன் ரெக்கமெண்டேஷனில் அதோட ரிப்பிட்டேஷன் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்டாக தேவைப்படும் போது நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எஸ்எல்ஆர் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வைஸ் கிளாஸிஃபிகேஷன் எந்தெந்த கண்ட்ரிலெலாம் பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்ற தீம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்கேஸ் எங்கெல்லாம் எந்த நாட்டில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த நாட்டில் வந்து நம்ம ஸ்டடி பண்ணிப்போம். இப்போ கிராஸ் கண்ட்ரி ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்தியா வந்து எடுத்துக்கிறீங்கன்னா யூஎஸ்ஏ பிரேசிலை விட வந்து இந்தியா வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் மற்ற நாடுகள் இதை கண்ட்ரி விட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து அதிகம். அப்போ நீங்கள் கிராஸ் கண்ட்ரி ஸ்டடி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் ஈக்விட்டி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்கும். அதாவது அக்செப்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு கண்ட்ரி மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் மல்டிபிள் கண்ட்ரிஸ் வந்து எடுத்து நீங்கள் ஸ்டடீஸ் வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட இது வந்து அக்செப்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்கேஸ் ஒரு சில எஸ்எல்ஆர் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டை விட இந்தியாவில் கம்மியாக வந்து நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம நம்பி அந்த தீம் எடுத்து நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கிறதுக்காக தான். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எல் பிரேசிலில் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸ்டடீஸு. பர்டிகுலர்லி டிஜிட்டல் அண்டு கன்சியூமர் பேஸ்டு கான்டெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது பிரேசில் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்டு, லோக்கல் கார்ப்பரேட் செக்டார் இந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் ஈக்விட்டி தீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோயிங் அட்டென்ஷன் டு பிராண்ட் ஈக்விட்டி மெஷர்மெண்ட் இன் தி கான்டெக்ட் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸு. ஸோ இந்தியா இவங்க வந்து கான்டெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் பிராண்ட் ஈக்விட்டி மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். க்ரோயிங் அட்டென்ஷன் அப்படின்னா இப்போ ஃப்யூச்சரில் வரக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூரோப் குளோபல் இவங்கெல்லாம் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கொலாபரேட்டிவ் ஸ்டடீஸ் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜெர்மனி இந்த மாதிரிலாம் ஈச் கான்ட்ரிபியூட்டட் ஒன் ஆர்டிகல்ஸு. அதுக்கடுத்து இது எது சொல்ல வராங்க அப்படின்னா இண்டிகேட்ஸ் க்ரோயிங் குளோபல் இன்ட்ரெஸ்ட் இன் அடாப்டிங் கல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்ட்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நார்மலாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே டொமஸ்டிக் ஸ்டடி மட்டும் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டடி குளோபல் ஸ்டடி வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது கிராஸ் கண்ட்ரி ஸ்டடீஸ் ஹவ் எமர்ஜ்டு. அப்படின்னா எனக்கு கிராஸ் கண்ட்ரி ஸ்டடீஸ் வந்து நிறைய கேப் இருக்குது, அதை வந்து நம்ம பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அர்த்தம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, யூகே, இந்தியா இந்த மாதிரி கம்பேரிசன், சைனா இந்த கம்பேரிசனில் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். கம்பேரிட்டிவ் அப்ரோச்சஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ் கண்ட்ரி அப்ரோச்சஸில் எஸ்பெஷலி இந்த மாதிரி யூகே, இந்தியா, சைனா, நெதர்லாந்து இந்த கம்பேரிசனில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கேப் இருக்கும். நல்ல ரிசல்ட் வந்து இப்போ ஃப்யூச்சரில் இந்த ரிசர்ச்சுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து இருக்கும். நம்ம வந்து நம்பி அதை ரிசர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது ஆல்தோ த டாமினன்ஸ் ஆஃப் யூஎஸ் ரிமைன் ஸ்ட்ராங். ஸோ நிறைய ரிப்பிட்டேஷன் வந்துட்டே தான் இருக்கும். இதில் கோயிங் ஃபார்வேர்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கிராஸ் கல்ச்சுரல் ஸ்டடி, கிராஸ் கண்ட்ரி கொலாபரேட்டிவ் அப்ரோச். அதாவது 2 கண்ட்ரி மட்டும் இல்லாமல் 3, 4 அந்த மாதிரி மொத்தமாக ஒரு 5 கண்ட்ரி சேர்த்து கூட நம்ம ஸ்டடி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போது மெத்தடாலஜி கிளாஸிஃபிகேஷன், அதாவது மெத்தட்ஸில் வந்து குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் மெத்தட் இருக்கும். அது ரெண்டுமே சேர்த்து ஸ்டடி பண்ணுறது வந்து மிக்ஸ்டு மெத்தடு. இதில் பெஸ்ட்டாக நான் வந்து இதாகிறதுக்கு வந்து மோஸ்ட் நிறைய வந்து எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அதிகமாக செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா குவாலிட்டேட்டிவ் வந்து ரியாலிஸ்டிக்காக நம்ம போயிட்டு ப்ராக்டிக்கலாக வந்து பர்சன் கிட்ட போயிட்டு நம்ம இன்டர்வியூ எடுத்து நம்ம அவங்க கிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ப்ராக்டிக்கல் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரெஸ்பாண்டண்ட்டுக்கு எதுவும் காசு கொடுத்து நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண மாட்டோம். அதனால ஃப்ரீன்றதுனால நம்மளால் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
இதே ஃபாரின் லைக் யூஎஸ்ஏ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்தா தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம கொடுக்குற காசு அப்படின்றதுனால அவங்க கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேட் டேட்டா வந்து தருவாங்க. அதனால் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் பேஸ்டு டேட்டா கலெக்ஷன் தான் போகும். அதனால் அது மட்டும் கிடையாது, எல்லாம் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டடீஸு. மிக்ஸ்டு மெத்தட் வந்து குவாலிட்டேட்டிவும் சேர்ந்து வர்றது வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும். அதுக்கு குவாலிட்டேட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா டியூ டு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அப்போ இந்த சார்ட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சேஃபர் சைடுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஃபைண்டிங், நீங்கள் ப்ராப்ளம் வந்து ப்ரப்போசல் நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் எஸ்எல்ஆர் ஆர்டிகல்ஸை நம்பி நீங்கள் சொல்லலாம். அப்போ இது மிக்ஸ்டு மெத்தட் வந்து மாடரேட்டாக இருக்குது, இந்த கிராஃபிக்கல் இதை வந்து நீங்கள் காமிச்சு கூட சொல்லிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, அப்போ காம்ப்ரமைஸாக போகிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மிக்ஸ்டு மெத்தடோட ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த இஎஃப்ஏ, சிஎஃப்ஏ, எஸ்இஎம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிடிட்டி அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. இப்போ நார்மலாக நம்ம எஸ்பிஎஸ் சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி வேரிய டேட்டா அனாலிசிஸ் கேட்டகரிஸ்லாம் வராது. ஏன்னா ஒரு லிமிட்டட் அனாலிசிஸ் தான் வந்துருக்கும். இதே எஸ்இஎம் எடுத்துக்கிறீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங், நிறைய வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த எப்படி ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் இருக்கோ அதே மாதிரி இஎஃப்ஏ, சிஎஃப்ஏ இதெல்லாம் வந்து நம்ம கம்பைன்ட் ஃபேக்டர் அனாலிசிஸ் இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இப்போ. அதாவது இஎஃப்ஏ அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸு, கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸு, ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்காக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னா, மேபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் தியரின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வரைக்கும் ஸ்டடி பண்ணதில் ஆர்டிகல்ஸில் எவ்வளோ இல்லை ரிசர்ச்சில் எவ்வளோ தியரிஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போ இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுலாம் லீஸ்ட் பிக்டாக இருக்கோ அதை நம்ம எடுக்கலாம். அதுலேயும் ரீசெண்டாக இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துப்போம். இதில் வந்து பாருங்கள், நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல பிராண்ட் ஈக்விட்டி தியரி, அதுக்கடுத்தது இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் தியரி. இதில் வந்து ஆத்தர் யார் அந்த தியரியை டெவலப் பண்ணாங்களோ அவங்க தான் ஆக்கர் அண்ட் கெல்லர் வந்து பிராண்ட் ஈக்விட்டி தியரியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் சோஷியல் கேபிட்டல் தியரி, கரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் தியரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். அதுவும் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில். அப்போ இந்த தியரிஸ்லாம் நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எதெல்லாம் லீஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து அரைவல் கம்மியாக இருக்குது, அதுமாரி இது வந்து பார்த்திங்கன்னா அது சைட்டேஷன் அதிகமாக இருக்குன்னா கூட நம்ம நம்பி எடுத்துக்கலாம். ஏன்னா அது பெரிய அளவில் குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய டேபிளில் எதெல்லாம் லீஸ்ட் பிக் வித் ரீசெண்டாக இருக்கோ அதை நம்ம வந்து அந்த தியரிஸ் வந்து அண்டர் ரெப்ரசன்ட் தியரிஸ். அதேமாதிரி பழைய தியரிஸில் வந்து ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் தியரிஸ் வந்து இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கன்க்ளூஷனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் ட்ரெடிஷ்னல் தியரிஸ். அதையும் நம்மளுடைய ஒரு பார்ட் ஆஃப் த ரிசர்ச்சில் தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம எடுத்துப்போம். இது எதுக்காக இந்த டேபிள்னா, எந்த தியரிஸ் வந்து நம்ம ஐடியலாக நம்ம இப்போதைக்கு தேவைக்கு நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கான டேபிள் இது. இப்போ ஒரு பிகினராக நீங்கள் வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த தியரி, இந்த கான்செப்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் உதவாது. நீங்கள் ப்ராப்ளம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அப்போதைக்கு இந்த தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு இது வந்து யூஸ் ஆகும். இந்த டேபிள் கீழே அதே மாதிரி மோஸ்ட் டாமினன்ட் தியரிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது அந்த தியரிஸ் ரொம்ப பழசாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி, நீங்கள் பிராண்ட் ஈக்விட்டி தீமை எடுக்கிறீங்கன்னா அதில் ப்ரிடாமினண்ட்டாக வந்து கஸ்டமர் பேஸ்டு பிராண்ட் ஈக்விட்டி தியரி இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பிராண்ட் ஈக்விட்டி மாடல், இது பிராண்ட் ஈக்விட்டி மாடல்ன்றதும் ஒரு தியரி தான். அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் தியரி அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த தியரி நம்ம எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது எந்தெந்த தியரிஸ்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறாங்களோ லீஸ்ட் பிக்டு தியரிஸ் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தியரி ஆஃப் மார்க்கெட்டிங் ஃபோம், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன் தியரி, பிராண்ட் ஈக்விட்டி பிரமிட் தியரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பட் ப்ரொபோஷ்னலி ஸ்மாலர் இன் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அது ரோல் ப்ளே ஆகுது. அப்போ கம்மியாக எடுத்துருக்குறாங்க. அப்போ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வரும்போது இந்த தியரிஸில் நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ ரிசர்ச் பண்ணும்போது பழைய தியரியும் புதுசாக இருக்கக்கூடிய தியரிஸும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் மொத்தமாக சேர்த்து
அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல் வேரியபிள்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகப்படுத்திக்கணும். அப்போ புதுசாக அப்டேட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். வேரியபிள்ஸை புதுசாக ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே ஒரு 5 வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் பிராண்ட் ஈக்விட்டியில். அப்போ இன்னும் ஒரு 2 வேரியபிள்ஸ் புதுசாக எமர்ஜிங் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னும் போது அப்டேஷன் டெக்னாலஜி பொறுத்து அந்த வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். பழைய ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் மெஷர்மெண்ட் ஸ்கேலில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 5 டீம்ஸ் வந்து ஒரு ஸ்கேலில் இருக்குன்னா இன்னும் ஒரு 2-3 தீம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது கான்டெக்ஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ரிசர்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டடீஸ் குவான்டிடேட்டிவ், மிக்ஸ்டு மெத்தட் வந்து மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் நம்மளுக்கு வந்து அக்செப்டபிள் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நிறைய ஸ்டடீஸ் வந்து கல்ச்சுரல் ஃபேக்டர் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்டடீஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக் செக்டார், பிராண்ட் ஈக்விட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஃபீல்டு ஹெல்த்து, ஸ்போர்ட்ஸ், பர்சனல் பிராண்டிங் இதெல்லாம் அதிகமாக வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே வராங்கன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பேப்பரும் வந்து பார்க்கணும். பப்ளிஷ்டு பேப்பர் 2025 யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இன்னும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்து, ஸ்போர்ட்ஸ், பர்சனல் எஸ்பெஷலி நம்ம வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்சனல் பிராண்டிங்க்கு வந்து ஓரளவுக்கு கேப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குளோபலி அண்டு செக்டோரியல் அடாப்டபிள் அண்டு ரெஸ்பான்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடைய அப்டேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த தீமில் வந்து பிராண்ட் ஈக்விட்டி கொண்டு வரது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது ஃபியூச்சர் ஸ்டடீஸ் வந்து என்ன தேவைப்படுதுன்னா இன்டெகிரேட் கல்ச்சர். ஏற்கனவே தனித்தனியாக கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் வந்து தனித்தனியாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், கல்ச்சரல், சோஷியல் அண்ட் டிஜிட்டல் டைமென்ஷன் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சர் வைஸ், சோஷியல் வைஸ், டிஜிட்டல் வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அது வந்து மொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். காம்ப்ரஹென்சிவ் அண்ட் ரெலவெண்ட் பிராண்ட் ஈக்விட்டி ஸ்கேல். அப்போ இருக்கக்கூடிய பழைய ஸ்கேலில் வந்து அப்டேட் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணலாம்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே பிராண்ட் ஈக்விட்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் வேரியபிள்ஸை நம்ம எடுத்துக்கலாம். பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் அசோசியேஷன், லாயல்ட்டி, குவாலிட்டி பர்செப்ஷன்ஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டடீஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து செவரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து இண்டஸ்ட்ரி, கல்ச்சரல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட் மோர் ஃப்ளெக்சிபிள் யூனிவர்சல் மெஷர்மெண்ட் டூல். அப்போ ஏற்கனவே பழைய டூல் இருக்கிறது, யூஸ் பண்ணியிருக்கிற டூலை வந்து இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிளாக அதை வந்து இந்த நம்மளுடைய இப்போ ரீசன்ட் கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லிட்டு வரதெல்லாம் அதாவது டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அப்போ இதில் இன்டெகிரேட்டட் மெஷர்மெண்ட் ஸ்கேல் தனித்தனியாக இருக்கிறது மொத்தமாக சேர்த்துக்கலாம். ஏஐ வித்து பிக் டேட்டா, அதாவது நார்மலாக கம்மியாக இருக்கக்கூடிய டேட்டா இல்லாமல் மாஸ் டேட்டா, லேக்ஸ் கணக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து நம்ம இது பண்ணுறது அதெல்லாம் நம்ம இது பண்ணிப்போம். நாவல்ட்டி அப்படின்னா புதுசு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல்ஸில் வந்து இப்போ இவங்க என்ன புதுசாக தீம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 17 ஆர்டிகல்ஸை ரிவ்யூ பண்ணி பார்த்ததுலேருந்து டிஜிட்டல் பிராண்ட் ஈக்விட்டின்னு ஒரு புது தீம் கொண்டு வந்திருக்கிறாங்க, கார்ப்பரேட் பிராண்ட் ஈக்விட்டி. அதுக்கடுத்தது கன்சூமர் பேஸ்டு, ஃபேம் பேஸ்டு ஈக்விட்டி இன் பிராண்ட் ஈக்விட்டி செயின். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய தீமில் கேப் இருக்குன்னா அதை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து புதுசாக ஏதாவது தீம் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்புறமேட்டு அதே மாதிரி ரிப்பிட்டேஷன் தான் வரும். நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஹைலைட் பண்ணி என்னென்ன ஏரியாஸ்லலாம் வந்து கான்டெக்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வெறும் தீம் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, பழைய ஸ்கேலை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒரு 5 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 2-3 வேரியபிள்ஸ் வந்து புதுசாக சொல்லியிருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பர்ஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷனில் நீங்கள் அந்த கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த செக்டார் எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எடுக்காமல் இருக்குது, அதாவது லீஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் ஏரியாஸ்ன்னு இருக்கும், அந்த செக்டாரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு ரிப்பிட்டேஷனில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ எந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் அதை இது பண்ணணும். அப்போ ஃபுல்லாக ஆர்டிக்கலை வந்து எஸ்எல்ஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எந்த தீம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இந்த தீம்லேருந்து நீங்கள் எஸ்எல்ஆர் படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா எஸ்எல்ஆரும் ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீம்
பெஸ்ட்டாக பிடிச்சிருக்குது அந்த எஸ்எல்ஆரை நீங்கள் படித்து என்டையராக தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் எஸ்எல்ஆர் முழுசாக படிக்கலாம். ஒரு சில எஸ்எல்ஆர்லாம் எக்ஸாக்டாகவே கொடுத்துருப்பாங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு எஸ்எல்ஆர் பேப்பர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கும்போது அதிலேயே வந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அது சம்மந்தமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிகினர்ஸ்க்கு ப்ராப்ளம் ஃபைண்டிங்ஸ்க்கு எஸ்எல்ஆர் பேப்பரை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கான்டெக்ஸ்டில், அதாவது மெட்டா அனாலிசிஸு, பிப்ளியோமெட்ரிக் அனாலிசிஸ் பேப்பர்ஸ்லாம் எப்படி நம்ம அந்த பேப்பர்லேருந்து எடுத்து எப்படி வந்து நம்ம ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம். தட்ஸ் ஆல்.